வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய டீமில் டோட்டலாக 6 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பார்ட் டைம் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கணக்கு எடுத்தோம்னா ஸோ அதுலேயும் வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்ட் டைமுக்கு போவோம். பிரைமரி ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு டீமோட கேப்டன். ஸோ அவர் தான் வந்துட்டு டீமோட அந்த ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு லீட் பண்ணி ஆல்ரவுண்டர்ஸையும் வந்துட்டு அந்த இடத்துல எஃபெக்டிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேட்டிங் பவுலிங் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு கன்ஸ்ட்ரெயினாக இருந்து அவருடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை இன்ஜுரி எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணாமல் ஸோ அவர் ஃபுல் பொட்டன்ஷியலையும் வந்துட்டு இந்த ஐபிஎல் சீசனில் காட்டினாதான் ஸோ அவர் ஆஸ் அ கேப்டனாக மும்பை இந்தியன்ஸுக்கு நான் ஒரு சிறந்த தேர்வு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது ஒரு விஷயம். வீக்னஸ் அவருக்கு வந்துட்டு அந்த இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்கும். ஸோ இன்ஜுரிக்காகவே வந்துட்டு நிறையா தடவை அவர் வந்து பேக்கப் ஆகிக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் போடுற விஷயத்துலலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து கன்வின்ஸ் ஆகிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஆனால் வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா தடவையுமே ஐபிஎல் அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர் தான் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு தான் வருவார். பட் எப்போயாவது அவருக்கு ஒரு சீசனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் வாய்ப்பே கிடைக்கும். பட் டொமஸ்டிக்கில் இந்த தடவை அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு டீசெண்டான ஃபார்ம்லேயே இருந்திருக்கிறாரு. ஸோ சப்போஸ் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்குலாம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல மேட்சஸ் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் டீமோட அந்த ஒரு பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத வந்துட்டு சாண்ட்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா டீமோட அந்த ஒரு ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத நம்மளுடைய சாண்ட்னர் தான் லீட் பண்ண போகிறாரு. ப்ளஸ் அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் செமையாக இருக்குது. ஸோ ஒயிட் பால் டீமுக்கும் இப்போ அவர் வந்து கேப்டன் ஆகியிருக்கிறாரு. பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி லெவலில் வந்துட்டு ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவருடைய அந்த ஒரு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத வச்சு மேட்சை நம்ம சைடில் முடிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு நிறைய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் அவருடைய பாசிட்டிவே. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக சாண்ட்னருக்குலாம் எதுவும் கிடையாது. ஸோ எக்கனாமிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, அதே நேரம் பேட்டிங்லேயும் அடித்து கொடுத்துருவார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமந்தீர். ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் அப்படிங்கிற முறையில் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே வந்த பிளேயர். ஸோ நமந்தீர் ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு பிளேயராக வந்துட்டு லாஸ்ட் இயர் தெரிஞ்சார். ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது நமந்தீர். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு விஜயசேகர் ட்ராஃபிலையும் ஸோ அவருடைய பவுலிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக பேசப்பட்டுச்சு. ஸோ நமந்தீர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் அப்படிங்கிறத ரெகுலராக போட்டு ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவரோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த தடவை வந்துட்டு பவுலிங் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும்போது ஸோ மும்பை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கப் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பேக்கப் அப்படிங்கிற விஷயத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி இப்போ ராஜ்பாவா அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கிறாரு. ஸோ அவரோட டொமஸ்டிக்கில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அதனால தான் அவருக்கு ஃபஸ்ட் ஐபிஎல் கான்ட்ராக்ட் பஞ்சாபில் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மும்பை அவரை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான பிளேயர். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு பவுலிங்கில் அடிச்சிட முடியாது. பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடக்கூடியவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்ஜாக்ஸ். ஸோ வில்ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது நம்மளுடைய ஆர்சிபி சைடில் இருந்து மும்பைக்கு வந்த ஒரு பிளேயர் தான் வில்ஜாக்ஸு. ஸோ டோட்டலி வந்துட்டு இப்போ SID20 லீகில் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாகவும் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஓவர்ஸும் போட்டு நீட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பவர் பிளேலையும் வந்துட்டு அந்த இடத்துல வில்ஜாக்ஸால் ஓவர் போட முடியும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் பவர் பிளே பவுலிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வில்ஜாக்ஸும் நல்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டர். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ பிரைமரி அப்படிங்கிற அந்த ஒரு ஆல்ரவுண்டர் இருந்து நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த பார்ட் டைம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. திலக் வர்மா இப்போ ரீசெண்டாக ஓவர்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக போட்டுட்ருக்கிறாரு. எம்ஐயோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இன்டர்வென்ஷன்லையும் ஸோ அவர் வந்துட்டு ஓவர்ஸ் போட்டிருந்தார். சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ரோஹித் சர்மாவும் ஓவர் போடுவார். திலக் வர்மா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்காக ஐபிஎல்லே ஓவர் போட்டிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீடு இருந்தது அப்படின்னா திலக் வர்மா உள்ளே வந்துட்டு அவருடைய அந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சைடில் வந்துட்டு வேர்ல்டு கப் டைமில் வந்துட்டு விராட் கோலி, ரோஹித்தில் ஓவர் போட்டாங்க. பட் ஐபிஎல் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவர் உள்ளே வரும்போது நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு பவுலர் தான். பட் இப்போது
அவர் ஓவர் போடக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் இவங்க ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டீம் ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு நல்ல ஒரு டீம் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லாம் செம்ம எஃபெக்டிவாக இருக்கிறாங்க. நீட்டாக பயன்படுத்தினோம்னா டிராஃபி நமக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆல்ரவுண்டர்ஸில் யாரெல்லாம் ப்ரைமரியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தான் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இன்ஜின்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.